தோப்பாரி என்னடி சொன்ன உன்ட்ட? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அம்மா என்னடா சொன்னேன்? ஒண்ணு சொல்லமா நான். என்ன சொன்னேன்? ஒண்ணு சொல்லலன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுறேன் அதோட. ஒண்ணு சொல்லலன்ட்டேன். சொல்ல வந்தவன போற மண்டியில அடிச்சிட்டு. என்னங்க இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? எம்மா நேரம் உங்களை கூப்பிடுறது. தோ வரமா. ஏண்டி இன்னைக்கு அதே தயிரி தொட்டுக்க போறியா? எனக்கு இது வேணாண்டி. நமுத்து போன போய் போட்டு சாவடிக்கிறேன். உசுரே போனாலும் சரிதான், நான் இன்னைக்கு அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு வேணாம். வேணானா வெளியில போடா. வெளியில போய் சாப்பிட்டுக்கோ போ. சரி சரி, ரொம்ப கத்தாத, நான் போறேன். போடா. நீ ஓனர கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? நீ இப்பதாண்டி தெரியுதே. நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு? சுத்தமா இருக்கு உன்கிட்ட. எங்க ஊர்ல சின்னதா ஒரு வீடு, 10 ஏக்கர் நிலம், 20 மாடுங்க, 40 கோழிங்க. இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு. அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்ட தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஓடி ஓடி உழைக்கணும், கடங்காரனுக்கெல்லாம் கொடுக்கணும். அண்ணா ஒரு டீ. பார்சலா குடிக்கவா? குடிக்க. சக்கரை அதிகமா கம்மியா? கம்மியா. கப்புலியா கிளாஸ்லயா? கிளாஸ்ல. ஸ்ட்ராங்கா லைட்டா? லைட்டா. இப்படி குடுக்குவால அப்படி குடுக்குவா? எவ்வளோண்ணா ஆச்சு? 20 ரூபா. இன்னைக்கு தரவா நாளைக்கு தரவா? இப்பதானப்பா குச்ச, இப்பதான் கொடுக்க முடியும். கேஷா ஜிபேவா? கேஷ். 20 ரூபா நோட்டா தரவா 2 10 தரவா? 20 ரூபா நோட்டு. இப்படி தரவா இல்ல இப்படி தரவா? நீ தரவே தேவல. சொல்ல முடியாது. கடவுளே, அடுத்த ஜென்மத்துல இவரே எனக்கு புருஷனா வரணும். கடவுளே அடுத்த ஜென்மத்திலையும் இவளே எனக்கு பொண்டாட்டியே வரணும். ஆனா இந்த மாமியார் ஓட்டை மட்டும் கொஞ்சம் மாத்தி விட்டுருங்க. என்ன ஆஃபீஸ் எல்லாம் டூருக்கு போகிறாங்க. டூர் தானே போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போகிறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போகிறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். இப்பெல்லாம் எனக்கு வயிறு தலைலாம் ரொம்ப வலிக்குதுடா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. லூசி அப்படிலாம் பேசாத, தூங்கி ரெஸ்ட் எடு, அதுவா சரியா போயிடும். உனக்கு என்ன, நான் செத்துட்டா நீ 2வது கல்யாணம் பண்ணிப்ப. நான் அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன்டி லூசி, நீ ஃபர்ஸ்ட் தூங்க. நான் செத்துட்டா என்னோட ஜீனு டிஷர்ட் என் ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு கொடுத்துருவல. லூசி, நீ குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா, அவளுக்கு எப்படி பார்த்தா? அண்ணா ஃபோன் கொஞ்சம் நான் ஃபோன் பண்ணி தரேன். அதான் உனக்கிட்ட இருக்குது நான் ஃபோனு, அதுல பண்ணா. என் ஃபோன்ல இருந்து பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுண்ணா. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? வீட்லயே தங்காத நகைக்கு தங்க நகைன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல வீட்டுல டிவிய போட்டாக்க தங்க நகை வாங்குறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த அடகு வச்ச நகையை மீட்டு எங்க கடையில வந்து வித்துருங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம நகையை வாங்கணும், அடகு வைக்கணும், மறுபடியும் நம்ம விற்கணும்? கம்முன்னு அந்த நகை கடையிலே இருந்துடலாம்ல. இந்தம்மா இளநீ. என்னங்க இத்தனோண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதையே இத்தனோண்டு வச்சுக்கிட்டு 40 ரூபா 50 ரூபா சொல்றாமா அவன். நீ எதுக்கு இப்ப இளநீ வாங்கிட்டு வர சொன்ன? இளநீர் பாயா செய்ய போறேன், இருங்க செஞ்சு எடுத்துட்டு வரேன். இளநீர் பாயா செய்ய போறியா? அந்த இளநீர் மேட்டர் முடிஞ்சிச்சா? காசு வேஸ்ட் பண்ண போறா. சமையல் வீடியோவை பார்த்துட்டு இளநீர் பாயா செய்ய போறேன், கழுநீர் பாயா செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சமையல் வீடியோ பார்க்காதன்னு உனக்கு கேட்கறான். சீக்கிரம் கை கேட்டு வாங்க, உப்புமா சாப்பிடலாம். ஏண்டி உங்க ஆத்தா உனக்கு உப்புமா மட்டும்தான் செய்ய சொல்லி கொடுத்துருக்காளா? என்னங்க இது ஒண்ணு எங்க அம்மா கத்து கொடுக்கல, நானே கத்துக்கிட்டது. ரொம்ப முக்கியம். முக்கியம் தாங்க, ஒரு குடும்பத்துக்கு உப்புமா ரொம்ப முக்கியம். அதான் கத்து வச்சிருக்கேன். போய் கை கேட்டு வாங்க, காலி ஆயிட போகுது. நாய் கூட தின்னு காலி பண்ணாது, நம்மள்ட்ட கதை அடிக்கிறா. காலி ஆயிடும். என்ன ஏதோ மூட்டை தூக்கிட்டு வர? ஏமா என்னதுமா அது? மாங்காங்க விலை கம்மியா கொடுத்தாங்களா, அதான் ஒரு மூட்டையா வாங்கிட்டு வந்துட்டேன். மாங்காவா? ஒரு மூட்டை மாங்காய் வாங்கி என்னமா பண்ண போற நீ? மாங்காய் சீசன்ல தாங்க மாங்காய் விலை கம்மியா கிடைக்கும். இதை வச்சு 1 வருஷம் ஓட்டிடலாம். ஒரு வருஷத்துக்கு ஓட்டிடலாமா? ஒரு வருஷம் அது வீட்லயே இருந்தா அது செடி முளைச்சு மரமாயிடும்டி மாங்காய் மண்டை.
ஏமா ஏமா என்னம்மா பண்ற? எனக்கு குழம்பு கொதிக்க விட்டு மீன் போடாம போயிருக்கீங்க, அதான் மீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது மீன் குழம்பு இல்லம்மா, அது வந்து புளிக்குழம்புமா. அது புளிக்குழம்புல எதுக்குமா மீனை தூக்கி கொட்டின? புளிக்குழம்பா? அப்படியே அந்த மீன் அடிச்சு இங்கே வச்சிருக்கீங்க? அது வறுக்கிறதுக்கு வச்சிருந்தேம்மா, நான் வறுக்கிறதுக்கு வச்சிருந்தேன். நீ எதுக்குமா தேவையில்லாம வேலைன்னா நீ எதுக்குமா பாக்குற? குழம்பு தான் வைக்க மாட்டேன், நான் தான் வைக்கிறேன்ல. மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. ஆஹா, தப்பு பண்ணிட்டே தீபா. ஜான்சன், லைஃப்ல சந்தோஷமாவும் ஜாலியாவும் என்ஜாய் பண்றதுன்னா எப்படி? எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டேனே. மழை பெய்யற மாதிரி இருக்கு, எங்கடி போற? ஃப்ரெண்டு வீட்டுக்கு சுத்தி. நியூஸ் பாத்தியாமா? ஐரோப்பாவில் மழை பெஞ்சா ரோட்ல யாரும் போக கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க. சீக்கிரம் போயிட்டு வா. சரி சித்தப்பா. எப்படா கல்யாணம்? வெக்க வரான் பாத்தியா? ஏண்டி, நேத்து ஒரு இடம் பார்த்தோம்ல, அங்க கட்டுனா என்ன? அந்த இடம் சரிப்பட்டு வராதியா? நான் பார்த்த இடத்துல தான் கட்டணும். நான் பார்த்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லடி. கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரச்சனை. நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? எந்த இடமா இருந்தாலும் நான் கட்டுறேன். அப்புறம் நடி, நீ பார்த்த இடத்துல கட்ட சொல்லு. கொஞ்சம் இருடா, ஆடு மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கு, வந்ததும் கட்டலாம். ஆடு மாடா? ஆமாண்டா, மழை பெய்ய போது ஆடு மாடு நல்ல இடமா பார்த்து கட்டுறது இல்ல. பாத்து பாப்பா, ஆட்டு மாட்டை கட்டி விட்டு அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணு. அதுக்குள்ள தாலி கட்ட அலையறாயா? என்னடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போல? சித்தப்பா தானே சொன்னச்சு ஐரோப்பாவில் மழை பெய்யும் போது ரோட்ல யாரும் போக கூடாதுன்னு. இப்ப ஐரோப்பாவில் மழை பெய்யுது சித்தி, அதான் வந்துட்டேன். இதான் பித்துக்குடி குடும்பமா?